ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்ததான வசனத்தை நம்ம வாசித்து இந்த நாள் செய்திக்கு நேராக போவோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 20:18. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். Everyone who falls on that stone will be broken to pieces. Anyone on whom it falls will be crushed. That stone, அந்த கல் என்கிறதான வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியதான வார்த்தை. கண்களை மூடி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும். இந்த நாளினுடைய செய்தி நசுக்கி போடும் கல், க்ரஷிங் ஸ்டோன் என்கிறதான தலைப்பின் கீழே இதை நம்ம தியானிக்க போகிறோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே வேலைக்காகவும் இந்த அருமையான நம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுக்காக, மனிதர்களாகிய எங்களுக்காக ரட்சிப்பின் பாதையை ஏற்படுத்தி அதை தெளிவாய் கர்த்தர் அறிவித்து, ஆண்டவரே, அந்த வேதத்தின் அடிப்படையிலே பார்க்காதவர்கள் ஆண்டவரே அந்த பாதையை அறியாதவர்களாகவும், ஆண்டவரே நீர் கர்த்தாவை வைத்திருக்கிறதான அந்த கல்லின் மேலே இடறி விழுகிறவர்களாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை ஓமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதும் இது அவர்களுடைய செவிகளிலே ஆண்டவரே இறங்கவும் இருதயத்திலே உணர்வை உண்டாக்கவும் தக்கதாய் காணப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போன வார செய்தியை நீங்கள் கேட்ட பின்பு ஏசாயா 25:8-9 படி யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கிறதாக வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? சான்ஸ் கிடைக்கலையா? இல்லை மறந்துட்டிங்களா? சரி, பரவாயில்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக ஏசாயா 25:8-9 வசனங்களின்படி சுவிசேஷத்தை யாருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு தான் அறிவிக்க வேண்டும், மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு. மற்றவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா புரியாது. கிறிஸ்தவர்களை பார்த்து, அது முக்கியமாக வேதத்தை வாசிக்கிறவர்களை பார்த்து, பக்திமான்களாக யார் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறார்களோ அல்லது உண்மையான பக்திவான்களாக ஜென்வீனாகவே யார் காணப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி அல்லது சுவிசேஷ வார்த்தை தான் போன வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் முடித்தேன். அதாவது, நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்களா அல்லது அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்களா? அதுதான். அதர்வைஸ் நீங்கள் கேட்கணுன்னா இப்படி கேட்கலாம். நீங்கள் கிறிஸ்து என்று அறிந்து ஆராதித்து நம்பிக்கொண்டு இருக்கிறது கிறிஸ்துவா அல்லது அந்தி கிறிஸ்துவா? எல்லோரும் என்ன தான் சொல்லுவாங்க? கிறிஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதன் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்காக இவ்வண்ணமாக ஒரு காரியத்தை செய்து பூமியின் மேலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கும் பொழுது இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய இரட்சகர், இவரே நம்முடைய கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டால் அவர்தான் மெய்யான கிறிஸ்து. அப்படி இவரே நம்முடைய தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவை தான் நீங்கள் என்ன பண்ணீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருடைய புத்தியை தெளிவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். அதுதான் சுவிசேஷம். சரி, இந்த நாளுடைய செய்திக்கு நேராக போவோம். நசுக்கி போடும் கல், க்ரஷிங் ஸ்டோன். கல் என்கிறதான சொல் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை இயேசுவானவரை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவானவரை என்ன அர்த்தத்தில் அது குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை ஓமையாக அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுகிறது. மேல் விழும் கல், ஒருவன் மேல் விழும் கல் அப்படின்றதான வார்த்தை எதை குறிக்குதுன்னா, இந்த பூமியின் கருத்து, இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவன் நம்மை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற இயேசுவானவரை பற்றிய சத்தியத்தினால் இடறல் அடைந்து டிஸ்டர்ப் ஆகிறது. தேவனை விசுவாசினா மனுஷன் என்ன பண்ணுவான்? விசுவாசித்துருவான். ஆனால் தேவனே நமக்காக மனிதனாக வந்தார், அவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து என்று விசுவாசி என்று சொன்னால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறோம். அதுதான் இடரல் அடையிறது. அப்படி இயேசுவானவரை குறித்த இந்த குறிப்பிட்ட காரியத்தில் சத்தியத்தில் இடரல் அடைந்து அவரை ஏற்க மறுக்கிற ஆத்துமா நியாய தீர்ப்பில் அவரை மகா தேவனாக சந்திக்கும் நாள் தான் கல் அவன் மேல் விழும் நாள் என்று அர்த்தம்.
நசுக்கி போடும். இந்த இந்த பூமியில் அது நடக்காது. இந்த பூமியில் அந்த கல் உங்களை நசுக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அவன் மேல் விழும் கல் நசுக்கி போடுங்கள்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். மகாதேவனாக அவரை சந்திக்கும் போது அவனை நசுக்குகிற நாள். நசுக்கி போடும் கல் என்கிறதான வார்த்தை பார்த்திங்கன்னா காணப்படுது. அந்த ஊமையின் கருத்து என்னென்னா, தேவன் மனிதருக்கு ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழி அந்நாளிலே மூடப்பட்டிருக்கும். இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வழி என்பது மூடப்பட்டிருக்காது, அது ஓப்பன் தான். ஆனால் அந்த நாளில் நசுக்கி போடும் கல் என்று சொல்கிறோமே, அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை குறிக்கிற அந்த நாளில் தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழி மூடப்பட்டதாக இருக்கும். மன்னிப்பை பெறும்படி தேவனுடைய இரக்கமோ கிருபையோ தயவோ கிடைக்காததான நாளாக அது காணப்படும். பூமியில் வாழும் பொழுது கொடுக்கப்பட்ட நாட்களில் அவரை விசுவாசியாத மனிதர்களின் ஆத்துமாக்கள் அவர்களுடைய உயிர்த்தெழுதலின் போது நரகத்தில் அழிக்கப்படும் என்பதுதான் நசுக்கப்படும் அப்படின்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். நசுக்கப்படும் அப்படின்ற வார்த்தையினுடைய மீனிங், அல்லது நசுக்கி போடும் கல் அப்படின்னு இயேசுவானவரை குறிக்கிறதுனுடைய அர்த்தம் அதுதான். போன செய்தியில் நொறுங்கி போவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நொறுங்கி போவான் என்பதனுடைய அர்த்தம் என்னென்னா, இம்மையில் அவிசுவாசியாய் வாழ்ந்து அவிசுவாசியாய் மரிப்பவன் என்பதனுடைய அர்த்தம். அது இந்த பூமியில் நடக்கிறதான ஒரு காரியம். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா மனிதன் தான் அதற்கு காரணம். விசுவாசிக்க மறுக்கிற மனிதன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எல்லாம். an unbelieving person is hitting that stone, not that stone is hitting him. நொறுங்கி போவான் அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அந்த கல்லை காண்கிறான் அல்லது அதை குறித்து கேள்விப்படுறான், அவன் போய் அதில் இடிக்கிறான்னு அர்த்தம். அந்த கல் இடிக்கிறது கிடையாது. அப்போ நொறுங்கி போவான் என்கிற வார்த்தையை நம்ம போன வாரம் பார்த்தோம் அல்லவா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் மேலே அந்த கல் மோதுவதில்லை. ஆனால் அவன் அந்த கல்லின் மேலே மோதி என்ன பண்ணுறான்? அவிசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் இன்றைக்கு செய்தி நசுக்கப்படுவான் அப்படின்றதான வார்த்தை. அப்போ நசுக்கப்படுவான் என்றால் மறுமையின் துவக்கத்திலே உண்டாகிறதான நியாய தீர்ப்பில் அவன் அழிக்கப்படுவான், அவனுடைய ஆத்துமா அழிக்கப்படும் என்ற வார்த்தை அன்றைய கருத்தாகும். இப்போ புதிய பூமியிலே நடக்க போகிறதான ஒரு காரியம், அதில் மனிதன் தீர்மானிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. மேன் ஹேஸ் நோ சே. இந்த நாளில் பார்த்திங்கன்னா பீப்புள் ஹேஸ் மெனி சே. நான் விசுவாசிக்க மாட்டேன், நாளைக்கு விசுவாசிப்பேன், இப்படிலாம் என்ன பண்ணலாம்? நீ உனக்கு விருப்பமானபடியெல்லாம் நீ என்ன பண்ணலாம்? வாழலாம், நீ சொல்லலாம். சத்தியத்தை எத்தனை முறை கேட்டாலும் அதை அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான சுதந்திரம். நீ என்ன பண்ணுற? கல்லில் நீ போய் முட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நொறுங்கிக்கிட்டே இருக்குதுவோம் ஆத்துமா அப்படின்றது கூட உனக்கு தெரியல. அப்போ இந்த பூமியில் நடக்கிறதான காரியத்துக்கு மனுஷன் காரணம். ஆனால் நசுக்கி போடும் கல் என்று சொல்லி மறுமையிலே நாம் பிரவேசிக்கும் போது முதல்ல நடக்க போகிறதான காரியமே என்னென்னா நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இட்டர்னல் லைஃப் என்று சொல்லப்படுகிறதான காரியம். அப்போ அந்த இட்டர்னல் லைஃபுக்குள்ளார் அவர்கள் போக முடியாதபடி உயிர்த்தெழுதலின் போது, அதை குறித்து அதிகமாக பேச வேண்டாம், இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்கிறதான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது அவிசுவாசிகளுக்கு உண்டாகிற உயிர்த்தெழுதல். அப்போ அந்த துவக்கத்திலே அவர்கள் அழிக்கப்படுகிறதான காரியத்தை தான் அது குறிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், an unbeliever will not be stumbling at that stone. அந்த கல்லில் அவன் அந்த நாளிலே மோதுவதில்லை. ஆனால் அந்த கல் அவன் மேலே மோதி அவனை நசுக்கி போடுகிறது தான் பார்த்திங்கன்னா நசுக்கிறதான கல் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். சரி, நொறுங்கி போவான், நசுக்கப்படுவான் என்கிற இந்த வார்த்தைகளில் உள்ள வித்தியாசத்தையும் அவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதான எச்சரிப்பையும் உணர்ந்ததான ஜனம் தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த நாட்களிலே இயேசுவானவரை பற்றிய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆக்கினைக்கு தப்புகிறார்கள். சொல்கிறது புரியுதா? நொறுக்கப்படுவான்றது வித்தியாசமான வார்த்தை, நசுங்கி போவான்றது வித்தியாசமாக. நசுங்கி போகிறதுலேருந்து பார்த்திங்கன்னா அது தப்பவே முடியாது, அது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. ஆனால் நொறுங்கி போகிறது பார்த்திங்கன்னா நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த பூமியிலே நம்ம நொறுங்கி போகணுமா அல்லது நாம் தப்ப முடியுமா அப்படின்றத நாம் டிசைட் பண்ணலாம். அப்போ do not stumble at that stone on this life so that you will not be spared by that stone in another life. வருகிறதான அந்த மறுமையில் நீங்கள் அந்த கல்லினாலே அழிக்கப்படாதபடிக்கு இந்த நாளில் அந்த கல்லினாலே இடரலடையாது இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய ஆத்துமா இடரலடையாது இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இந்த பூமியிலே கற்றுக் கொடுக்கிறதான காரியமாய் இருக்கிறது. ஒன்று இந்த பூமியில் நடக்கும்,
காரியம், மற்றொன்று புதிய பூமியில் நடக்கிறதான காரியம். நீங்கள் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த பூமியிலே நடக்கிறதான காரியம் நொறுங்குதல், இன்னொன்று நசுக்கப்படுதல், வருகிற புதிய பூமியில் நடக்க போகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ நொறுங்கி போவது உண்டாகாமல் நசுக்கப்படுதல் என்பது உண்டாகாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இந்த பூமியில் ஒருவனுடைய ஆத்துமா இந்த சத்தியத்தினால இடரல் அடைந்து அது நொறுக்கப்படாமல் மறுமையிலே பார்த்திங்கன்னா உயிரோடு எழுந்திருக்கும் போது அந்த ஆத்மா அழிக்கப்படுகிறது என்பது உண்டாக முடியாது. அப்போ இது ஃபஸ்ட்டு இங்கே நடக்கிறதான காரியத்தை குறித்து நாம் அறிய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போ ஒரு சந்தேகமே இந்த காரியத்தில் உங்களுக்கு வேண்டாம். சில காரியங்களை சொல்கிறேன். ஆதாமுடைய பிள்ளைகளாக இராதபடிக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நம்ம மாற முடியாது. நம்மளாம் என்ன சொல்லிக்கிறோம்? நம்மெல்லாம் ஆபிரகாமை போல விசுவாசிகளாய் காணப்படுறோம், ஸ்பிரிச்சுவலி சில்ட்ரன் ஆஃப் ஆபிரகாம் அப்படின்ட்டு வேதம் நம்மளை குறித்து சொல்லுகிறது. நாமளும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் இவைகளுக்கெல்லாம் சுதந்திரவாளிகளாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி விசுவாசிகள் என்கிற அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா சொல்லுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். அது தவறல்ல. ஆனால் ஆதாமுடைய பிள்ளைகளாக இல்லாத ஒருவன் ஆபிரகாமுடைய பிள்ளையாக மாற முடியாது. அர்த்தம் புரியுதா? அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதாமுடைய பிள்ளையாக காணப்பட்டால் தான் அவன் விசுவாசியாக மாற முடியும். அப்படி தானே? அப்போ விழுந்து போல மனுக்குலத்தில் காணப்படுகிற ஒருவன் தான் அதிலிருந்து தப்பும்படியாக தேவன் ஏற்படுத்தின வழியை பற்றி கொண்டு விசுவாசியாக மாற முடியும். ஆதாமுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னு சொன்னால் விசுவாசி என்ற இது வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட்ன்றது இம்பார்ட்டண்ட்டு, செகண்ட் மேண்டட்டரி. முதல் நெசசரி, செகண்ட் மேண்டட்டரி. முதல் பிறப்பு இல்லை என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ நான் முதல்ல பிறக்கவே இல்லை, நான் மனுஷனே கிடையாது அப்படின்னா நான் எதுக்கு மறுபடியும் பிறக்கணும்? அவசியமே கிடையாதுல்ல. அப்போ கர்த்தர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று யாரை பார்த்தான் சொன்னார்? முதல்ல ஒருத்தன் பிறந்து தாயின் வயிற்றில் பிறந்து மனுஷனாக காணப்படுறான், அவனுக்கு செவியெல்லாம் காணப்படுது, கேட்குறதெல்லாம் புரியுது. அவனை பார்த்தான் சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில், அதாவது என்னுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. அப்போ முதல் பிறப்பு என்பது அவசியம். அவனுக்கு தான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறதான காரியமும் சொல்லப்படுகிறது. மாம்சத்தில் பிறந்திருக்கிற மனிதனே ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்? ஒத்துக்கலையா? எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்? நொறுங்குதல் இல்லைன்னா, நொறுங்குதலுக்கு தப்புனீங்கன்னா நசுக்கப்படுகிறதுக்கு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஆத்மா இந்த பூமியில் இருக்கும்போது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் நீங்கள் வருகிற நாட்களில் உண்டாகிறதான அழிவுக்கு தப்பிக்கொள்வீங்க. அதுதான் ஆண்டவர் அந்த ஊமையின் மூலமாக கற்றுக் கொடுக்குறார். அனாதையாக இருக்கிறவனுக்கு தான் புத்திர சுவிகாரம் வேணும்ல. ஆர்ஃபன் நீட் அன் அடாப்ஷன். நான் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையாக அப்பையிலேருந்து பிறந்ததுலேருந்தே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவனுக்கு புத்திர சுவிகாரம் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ஆர்ஃபன்றது நமக்கு தெரியணும். தேவனற்றவர்களாய் காணப்பட்டோம், நம்ம தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனாய் காணப்பட்ட, தேவனற்றவனாய் காணப்பட்டதான எனக்கு தேவன் வேணும், எனக்கு ரட்சிப்பு வேணும். அப்போ அனாதை அப்படின்னு உணர்றவனுக்கு தான் எனக்கு தேவன் இல்லை, தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டேன், அல்லது தேவனால் கைவிடப்பட்ட நிலையிலே நான் காணப்படுகிறேன் என்கிறவனுக்குத்தான் புத்திர சுவிகாரம் என்பது வேணும். அவனுக்கு மட்டும்தான் புத்திர சுவிகாரம் என்று வேதம் சொல்லுகிறதனுடைய அந்த அருமையும் புரியும். பாவி என்பதை உணர்ந்து வருந்தும் மனிதனுக்கு தான் ரட்சிப்பு அவசியம், அதன் அருமையும். நான் ஒரு பாவமே செய்யாத ஒரு மனுஷன் அப்படின்றவனுக்கு எதற்காக ரட்சிப்பு, எதற்காக ரட்சகர், எதற்காக இயேசு கிறிஸ்து, எதற்காக சபை, எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. இப்போ பாவி என்கிற உணர்வடைகிற மனுஷனுக்கு தான் அதான் முதல். அதற்கப்புறம் தான் ரெண்டாவது. முதல் இதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உனக்கு மற்றதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு அர்த்தம். எதற்காக நான் சொல்லுகிறேன்? இந்த பூமியில் ஆண்டவர் ஊமையாய் பேசுகிறதான வார்த்தை, இந்த சத்தியத்தினாலே நீ இடரலடைந்து நீ என்னை ஏற்காதிருப்பாயானால் வருகிற நாட்களிலே நீ என்னை சந்திக்கிறதான விதம் பார்த்தோன்னா அந்த கல்லை சந்திக்கிற விதம் வேறு விதமாய் இருக்கும் என்பதை தான் கர்த்தர் நசுக்கி போடும் கல் என்கிற வார்த்தையின் மூலமாக பேசினார். நியாய தீர்ப்பு பார்த்திங்கன்னா கர்த்தராலே கொடுக்கப்பட போகிறது, இதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் மனிதன் மறுமையிலே பெறப்போகிறதான அந்த முடிவை
அவன் இவ்வுலகிலே வாழும்போது அவனே தீர்மானிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அதுதான் சுவிசேஷத்தினுடைய ஆச்சரியமான உண்மை. கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதான சுதந்திரம் அது. நான் சொன்னது புரிஞ்சுதா? என்னன்னா, நியாய தீர்ப்பு என்பது கர்த்தராலே மறுமையிலே கொடுக்கப்பட போகிறது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பின் போது அதனுடைய முடிவு இன்னமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவன் பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும்படியான அதிகாரத்தை அவனை சூஸ் பண்ணலாம். இப்படி எடுத்துக்கோங்க, அவனே சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மறுமையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நசுக்கப்பட போகிறோமா அப்படின்னா என்னதான் அழிக்கப்பட போகிறோமா நரகத்தில் அப்படின்றத நீங்கள் பூமியிலே வாழும்போது சூஸ் பண்ணலாம் அப்படின்றார் ஆண்டவர். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து அல்லது நரக ஆக்கினையை குறித்து நீ இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீ சூஸ் பண்ணலாம் அப்படின்றார். எவ்வளவு நல்ல தெய்வம். சுவிசேஷமாக தான் சொல்லிக் கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, நீங்கள் மறுமையில் நீங்கள் என்னவாக காணப்பட போகிறீர்கள், அழிக்கப்பட போகிறீர்களா அல்லது வாழப்போகிறீர்களா என்பதை நீ இன்னைக்கு தீர்மானி. என்னைக்கு சத்தியத்தை கேட்குறியோ, என்ன சத்தியத்தை? முக்கியமாக தேவன் மனிதனாக வெளிப்பட்டார், இடறதற்கான கல், ரட்சிக்கிறதற்கான கண்மலை. இதை நீ இங்கே சூஸ் பண்ணுற பாரு. இதன் நிமித்தமாக நீ என்ன பண்ண சூஸ் பண்ணுற அப்படின்னா, உன்னுடைய லைஃப்பை, அடுத்த லைஃப்பை நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா சுவிசேஷமாக இருக்கிறது. அல்லது கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துருக்கிறதான ஒரு சுதந்திரமாக இருக்குது. இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், தொடவே மாட்டார், அதை மாற்றவும் அவர் மாட்டார். ஆனால் வரும் நாட்களிலே காணப்படுகிறதான நசுக்கப்படுதல் என்கிறதான காரியத்தில் மனிதனுக்கு ஒன்றுமே பேசுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. அவன் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, அவிசுவாசியாய் மரித்தான் என்று சொன்னார். அவன் எழுந்திருக்கும் போது அவிசுவாசியாய் எழுந்திருப்பான். ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த நியாய தீர்ப்பை பெற்று அவன் அழிந்து போவான் என்பதுதான் இந்த ஓமையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியம். திஸ் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லைஃப். பூலோக வாழ்க்கை உங்களுடைய பரலோக வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாய் காணப்படுது. நாம் வாழ்கிறதான இந்த பூலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக அது காணப்படுது. பரலோக வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் வேற எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே இருக்குன்னு நினச்சிட்டீங்க? பரலோக வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்குது? நிறைய பேர் பரலோகத்தில் தான் அஸ்திபாரம் போட்டு அங்கே ஒரு வீடை கட்டிகிட்டு இருக்காரு. கிடையாது. அஸ்திபாரம் இங்கேயே போடப்படுகிறது என்று அர்த்தம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுடைய அஸ்திபாரம் என்று சொல்லி அர்த்தம். சரி, சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் எப்படி முதல்ல முக்கியம், அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்ட் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 5, 6வது வசனமும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6வது வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இந்த முதல் இல்லை அப்படின்னு சொன்னால், ரெண்டாவதை குறித்து பேச வேண்டியதான அர்த்தமே அவசியமே இல்லை. ஏன் உங்கள்கிட்டலாம் இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கப்படுகிறது? நீங்கள் முதலாவது என்னவாய் காணப்படுறீங்க? நீங்கள் மனிதர்களாய் காணப்படுறீங்க, மாம்ச சரீரத்திலே காணப்படுறீங்க. ஆனபடியினாலே மனிதர்களிடத்திலே பேசப்படுது, அனிமல்கிட்ட பேசப்படல. அனிமல்கிட்ட போயிட்டு நீ மறுபடியும் பிறக்கணும், உனக்கு மறுவாழ்வு உண்டு, நீ ஆண்டவரை இவனமாய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த ஒரு மிருகத்திட்டையாவது போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நற்செய்தி சொல்லப்பட்டதை. உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறதற்கு காரணமே நீங்கள் மனிதர்கள் என்பதனால தான். நீங்கள் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்காக தான், உங்களுக்கு சொன்னால் புரியும் என்பதற்காக தான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தான் கற்றுக் கொடுத்தார்? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறதான செய்தி யாருக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னா, ஒரு முறை பிறந்திருக்கிறதான மனிதனுக்கு நீ மறுபடியும் பிறந்தால் என்று சொன்னால் நித்தியமாய் வாழலாம். அர்த்தம் என்னன்னா, அவரை ஏற்றுக்கொண்டால் நீ நித்தியமாய் வாழலாம், ஆவிக்குரிய மனுஷனாக மாறலாம் என்கிற காரியம் சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 44, 46 மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15, 44, 46. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம்
பிந்தினது. அப்போ ஜென்ம சரீரம் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை போல நசுக்கப்படுதல் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுவதற்கு முன்பாக எதை குறித்து பேசுகிறாரு? நொறுக்கப்படுவதை குறித்து பேசுகிறார். அதே கல்லு தான், அதே தெய்வம் தான், அதே சத்தியம்தான், மாறாதது தான். ஆனால் நசுக்கப்படுவதற்கு முன்பாக நொறுக்கப்படுதல் உண்டாகாம நீ உன்னுடைய ஆத்மாவை தப்புவித்துக் கொள் என்பதுதான் இந்த பூமியிலே காணப்படுகிறதான மனிதர்களுக்கு பரலோகத்தின் தெய்வம் இந்த கல் என்கிறதான வார்த்தையை வைத்து சொல்லிக் கொடுக்கிறதான காரியமாக காணப்படுது. ஸோ ரட்சிப்பினுடைய ரகசியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்க. டோன்ட் மிஸ் இட். இட் ஸ்டார்ட்ஸ் ஹியர் ஆன் திஸ் எர்த், ஆன் திஸ் லைஃப். ஸோ ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பரலோகத்தினுடைய வாசல் எங்கே இருக்குது? பரலோகத்தினுடைய வாசல், பரலோகம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? கேட் எங்கே இருக்குது? சிலர்லாம் சொல்லுவாங்க பரலோகத்தினுடைய வாசலுடைய சாவி வந்து பேதர் கையில் வச்சுட்டு நிற்பார். எல்லாம் போனோன்னா ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பார், குவிஸ் கேட்பாராலும் நம்ம அந்த மாதிரி கேட்பார். கரெக்டாக சொன்னால் என்ன பண்ணுவார்? உள்ளே போடுவார். இல்லைன்னா வந்து பிடிச்சிட்டு போய் நாடகத்தில் போட்டுருங்கன்னு சொல்லுவார். இது நாடகத்தில் இருக்கும். இப்போ பரலோகத்தினுடைய வாசல் வந்து எங்கே இருக்குது? பூமியில் இருக்கா, இல்லை நடு வானத்தில் இருக்கா, இல்லை பரலோகத்தில் அங்கே போகும்போது இருக்குதா? அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே உயிர்த்தெழ போகிறோம். விசுவாசிகள் ஒரு வரிசையில் உயிர்த்தெழ போகிறாங்க. அவிசுவாசிகள் அதற்கு பின்பு என்ன பண்ண போகிறாங்க? அவர்கள் வரிசையில் உயிர்த்தெழ போகிறார்கள். உயிர்த்தெழுந்த உடனே காணப்படுறது அது ஒரு என்ட்ரன்ஸ் தானே ஆக்சுவலாக. உயிரோடு எழுந்திருக்கிறதே ஒரு என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக, சரியா? அப்போ அதுதான் வந்து வாசலா? இல்லை பரலோகத்தின் வாசல்னால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? தெரியலன்னா உள்ளே நுழைய முடியாது. பரலோகத்தினுடைய வாசல் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குது? பரலோகத்தின் வாசல் யாருன்னு நான் கேட்கல, உங்களுக்கு தெரியும். பரலோகத்தின் வாசல் யாருன்னு கேட்டால் தெரியும். பரலோகத்தின் வாசல் எங்கே இருக்குன்னு நான் கேட்குறேன். பரலோகத்தினுடைய வாசல் என்பது நிச்சயமாக இந்த பூமியில் தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது? நொறுக்கப்படுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்ல, அதாவது இந்த சத்தியத்தை, என்னை குறித்த இந்த சத்தியத்தை கேட்டு இடரல் அடைகிறவன், இடரல் அடையாது இருக்கிறவன், அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவன் என்ற அர்த்தம். இடரல் அடையலை அப்படின்னா அப்போ இந்த பரலோகத்தினுடைய வாசலை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ நீங்கள் பரலோகத்துக்குள்ளே எப்போ நுழையிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கும்போது தான் அந்த வாசலை கண்டுபிடிச்சி நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். நாட் லிட்ரலி ஸ்பீக்கிங், ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங். ஏன் அப்படின்னு சொன்னால் லிட்ரலினா என்ன அர்த்தம்? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உயிர்த்தெழுந்து அதற்கு பின்பு பிரவேசிக்கிறதான காரியத்தை குறிக்குது. இந்த ராஜ்யமே இருக்காது. ஆனால் இந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது, இங்கே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, இந்த சரீரத்திலே காணப்படும் பொழுது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது தான் எதை காமிக்குது? பரலோகத்தினுடைய வாசல் எது என்பதை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்கிறதான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்திருக்கிறதே, நான் வந்துட்டேன், நான் உனக்குள்ளே வந்துட்டேன், பரலோக ராஜ்யமே வந்திருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த பூமியில் இருக்கும்போது பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது அங்கே இருக்குன்னுலாம் தேடாத. ஆண்டவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அறை வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கிறார் என்று சொன்னால் ஓடாத. நான் எங்கே இருக்கேன்? எல்லா இடத்துலையும் இருக்கேன், விசுவாசிச்சா உனக்குள்ளும் இருக்கிறேன். ஆனபடினாலே அங்கே போனால்தான் ஆண்டவரை பார்க்க முடியும் என்று யாராவது சொன்னால் நீ நம்பாதே என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? தன்னை குறித்து, தன்னுடைய வருகையை குறித்து, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுகிறதான வஞ்சனையான உபதேசங்கள் வருகிறதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசினார். அப்போ பரலோகத்தின் வாசல் என்பது இந்த பூமியிலே கண்டுபிடிக்க வேண்டியதான ஒன்றாய் இருக்கிறது. இட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிறதான வாசல்னா நித்திய ஜீவனை அடைகிறதான வாசல் என்பது, பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் என்பது அது இடுக்கமோ வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல? இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் நிறைய பேர், அப்படி தானே? கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க.
அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, பெரிய ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவரோ சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போகிறதான அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் என்பது அது இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர், கண்டுபிடித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நுழைகிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? சிந்திச்சு பாருங்கள். சத்தியத்தை தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம சொல்லுகிறதான காரியத்தை கேட்கிறவங்க, பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அது பெரிய கொஸ்டின் மார்க். அது அவர்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ வாசல் இது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழைகிறவர்கள் எத்தனை பேராக இருப்பாங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் கேள்விப்படுகிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நீங்கள் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களும் அல்ல என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். சரி, டோன்ட் மிஸ் த ட்ரூ டோர் and don't mistake fake doors for the real one. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஓமையின் மூலமாய் கர்த்தர் இந்த பரலோகத்தின் வாசலை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம அப்படி வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப எனக்கு இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்னு கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வார்த்தை காணப்படுது. அப்போ ஆண்டவர் பேசுகிறது உண்மை, ஆனால் ஏன் மெய்யாகவேன்னு சொல்லணும், அல்லது மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்ட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நம்ம எத்தனை தடவை பேசினாலும் இது சத்தியம், இதான் சத்தியம், இதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இதை மிஸ் பண்ணாத, இது எப்படியாவது மிஸ் பண்ணாத நீ அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். இப்போ ஆண்டவர் வந்து அப்படி சில இடங்களில் இப்படி இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா தூங்காமல் கவனிக்கணும், தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து கவனிக்கணும், அப்படிதானே? ஏன்னா முக்கியம், ஜீவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறதான காரியம் அல்லவா. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தூங்கிட்டு இருக்கிற இப்போ டிரைவர் வந்து திடீர்னு தூங்கிட்டாரு, முன்னாடி கார் வந்துருச்சுன்னு சும்மா சொன்னீங்கன்னா கூட குதிச்சு எழுந்திருப்பார்ல. அப்போ இதை மாதிரி மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஜீவன் நித்திய ஜீவன் நரகாக்கின எப்படிலாம் பேசலான்னு துள்ளி குதிச்சு கவனிக்கணும் இல்லையா? அப்போ மெய்யாகவே மெய்யாகனா அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் உணர்த்தி காண்பித்து ரொம்ப எளிதான ஊமையின் மூலமாக பேசுகிறாரு. உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இல்லை கவனிச்சுட்டே வாங்க, அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இந்த ஊமையை இயேசு அவர்களுடைய சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது 9ஆம் வசனத்தில் திரும்பவும் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொன்னார். சில வசனங்கள் தான் இதில். இந்த ஆட்டு தொழுவம் அப்படின்றது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படும் இடத்தை குறிக்கிறது. அவேர்னஸ் செஷனில் நம்ம பார்த்தோம், டெம்பிள் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், நம்மெல்லாம் சேர்ந்து டெம்பிள் அப்படின்னா அதற்கு வேற ஒரு மீனிங் உண்டு, காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே போல் சபை, ஆட்டுத்தொழுவம் என்பது சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சேர்க்கப்படுகிறதான, அவர்கள் இணைந்திருக்கிறதான ஒரு இடமாய் அது இருக்கிறது. ஆடுகள் அப்படின்றதுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நல்ல மேய்ப்பன் இயேசுவானவரால் ஜீவன் பெற்று, அதாவது ரட்சிக்க பெற்று அவராலே போஷிக்கப்படுகிறதான ஆத்துமாக்கள் என்று சொல்லி அர்த்தம், ஆடுகள் என்று சொன்னார். வாசலை காக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொழுவத்தை நல்ல மேய்ப்பனாம் இயேசு ஒருவருக்கு மட்டுமே திறக்கிறவன் என்று அர்த்தம். வாசலை காக்கிறவன் அப்படின்னா சபையை நடத்துகிறவங்களுக்கு பேரெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க? சபையை நடத்துகிறவங்களுக்கு பேர் வேதத்தில் கண்காணிகள், மூப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
மேய்ப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போதிக்கிறதான வேலை, பராமரிக்கிறதான வேலை, ஆலோசனை கொடுக்கறதான வேலை, நிறைய வேலைகள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இந்த பெயர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சபையை நடத்துகிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஊமையிலே ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வாசலை காவல் காக்கிற காவல்காரர்கள். அவர்களை குறித்து அந்த ஊமையிலே சொல்கிறார், அவர்கள் என்னதான் செய்வார்கள் என்று சொன்னால், தொழுவத்தை நல்ல மேய்ப்பனான் இயேசு ஒருவருக்கு மட்டுமே திறக்கிறவர்கள். சபையினுடைய ஜனங்களுக்கு யாரை மாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா காண்பித்து கொடுக்கணும், இயேசுவானவரை மாத்திரமே காண்பித்து கொடுக்க வேண்டும். சபைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இயேசுவானவரை மாத்திரமே அனுமதிக்க வேண்டும். ஆடுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு எதுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சபையினுடைய வாசலை காக்கிறவன் வந்து வேலையாய் காணப்படுகிறது. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அப்படின்ட்டு ஒருவனை குறித்து பேசுகிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஊமையில் அது நல்ல மேய்ப்பன் இயேசு என்கிற ஒருவரை அது குறிக்கிறது. வேறு வழியாய் ஏறுகிறவன் அப்படின்றதான ஒருவனை குறித்து பேசுகிறாரு. அது என்ன அப்படின்னா, மேய்ப்பன் என்கிறதான போர்வையில் கொள்ளையிடும் கள்ள மேய்ப்பனை அது குறிக்கிறது. இன்ஃபேக்ட் அது பிசாசை குறிக்கிறது. அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் வேறு வழியாய் பிரவேசிக்கிறது. அதனால் புரிஞ்சு கொள்ளுங்க, இது ஆட்டு தொழுவம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆட்டு மந்தை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் வந்து வேறு வழியாக வந்து உள்ளே பிரவேசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? வேறு வழியாய் ஆட்டு தொழுவத்திற்குள்ளே ஒருவன் பிரவேசிக்கிறான். ஏன்னா காவல்காரன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் இருக்கான். அவன் யாருக்கு தான் திறப்பான்? இந்த ஆட்டுக்கு யார் சொந்தக்காரரோ, யார் அதை போஷிக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவான், அவன் கதவை திறப்பான். அதனால் இவன் விட மாட்டான்னு தெரியும். அப்போ எப்படி வருவான்? கொள்ளைக்காரன் வேறு வழியாய் வந்து பார்த்திங்கன்னா ஏறி பிரவேசிப்பானா. அவன் எதுக்கு பிரவேசிக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆடுகளை திருடுவதற்கு, ஆடுகளை கொள்ளையிடுவதற்கு அவன் பிரவேசிக்கிறான் என்பது அந்த கள்ளன் கொள்ளைக்காரன் என்ற வார்த்தையிலேயே இங்கே புரிந்து கொள்ள முடியும். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, அந்நியன் அப்படின்றதான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடுகளை போஷிக்கிறவன் அல்ல, ஆடுகளால் தன்னை போஷித்து கொள்ளும் கள்ள மேய்ப்பன். ஆடுகளை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவான் அவன்? நல்ல மேய்ப்பன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான், ஆடுகளுக்காக ஃபைட் பண்ணுவான். ஆடுகளை என்ன பண்ணுவான், கொண்டு போய் மேய்ச்சலை காண்பித்து தண்ணீரை காண்பித்து அவைகளை போஷிப்பான். ஆனால் உள்ளே வருகிறவனுக்கு ஒரே பர்பஸ் தான் காணப்படுது. வேறு வழியாக ஏறி வருகிறவனுக்கு ஆடுகளை பிடித்து தின்ன வேண்டும். அதனுடைய கருப்பொருள் என்னென்னா, ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்பது தான் பார்த்திங்கன்னா நோக்கம், அந்த அந்நியனுடைய நோக்கம். இப்போ ஆடுகளை போஷிக்கிறவன் அல்ல, ஆடுகளால் தன்னை போஷித்து கொள்ளுகிறதான கள்ள மேய்ப்பன். அந்நியனின் பின் செல்லும் ஆடுகள் அப்படி சொல்கிறார். அந்நியனின் பின் செல்லாமல் அவைகள் அவனை விட்டு ஓடிப்போம். அப்படின்னா அந்நியனுடைய பின் செல்கிறதான ஆடுகள் காணப்படுதே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரின் சத்தத்தை, குறிப்பாக சொல்லணும்னா தன் ஆண்டவரின் சத்தத்தை, தன்னை உண்டாக்கின தெய்வத்தினுடைய சத்தத்தை அறியாமல் வஞ்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் என்ற அர்த்தம். இன்னொரு காரியத்தை சொன்னார் அல்லவா, அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் ஆடுகள். அவனுடைய சத்தத்தை வாயை திறந்து பேசினாலே அது வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணுமா, ஓடிடுமா. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வஞ்சனைக்கு தப்பின ஆத்துமாக்கள் என்று சொல்லி அர்த்தம். அதாவது பேசுனா யார் பேசுகிறா, ஒரு மனிதன் தான் பேசட்டும், அவன் வந்து பார்த்திங்கன்னா சபையினுடைய போதகனாக, சபையினுடைய மெய்ப்பனாக இருக்கட்டும், அவன் வாயை திறந்து பேசுனா அவனோடு இருந்து அவன் மூலமாக யார் பேசுகிறார் என்பது யாருக்கு தெரியணும்? அந்த தொழுவத்தின் ஆடுகளுக்கு தெரியணுமா. தொழுவத்தின் ஆடுகளுக்கு தெரியுமானால் இந்த பேசுகிற மனிதனுக்குள்ளே தேவாவி இல்லை என்பதை அவைகள் கண்டுபிடித்தால் இவன் அந்நியன் என்பதை அவைகள் அறிந்து என்ன பண்ணும், அவனை விட்டு ஓடிருமா, அவன் பேச்சை கேட்காதான். அப்படி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களோடு கூட பேசுகிறதான மனிதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு பேசுகிறார்களா, வேத வார்த்தைகளை பேசுகிறார்களா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? ஆண்டவருக்கும் அந்நியனுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்நியன் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், அப்பப்போ முகத்தை மாற்றிக்குவான், அப்பப்போ பேச்சை மாற்றிக்குவான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும்
தன்னுடைய வார்த்தைகளையும் மாற்றிக்கொள்ள போவதில்லை. அவர் தன்னுடைய முக நாடியையும் மாற்றிக்கொள்ள போவதில்லை. ஆனால் அந்நியன் அப்பப்போ என்ன பண்ணுவான்? ஸ்வீட்டாக பேசுவான், கசப்பாக பேசுவான். ஏமாத்துக்கிறதுக்கு இனிமையாக பேசுவான், ஆனால் பக்கத்தில் வந்தால் ஆத்மாவை அடித்து கொல்லுவான் இல்லையா? அதுதான் ஆண்டவர் அந்நியன் அப்படின்றதான ஒரு வார்த்தையை பேசுகிறார். அப்போ அந்நியனுக்கு பின்பாக ஓடுகிறார்கள். ஆனால் என் சத்தத்தை அறிந்த என் ஆடுகளோ அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். அப்போ பேசுகிறதான வார்த்தைகளை கவனிங்க. வேதத்தின் அடிப்படையில் அவைகள் காணப்படுகிறதா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதபடிக்கு, பின் செல்லாதபடிக்கு ஓடிப்போங்க. அப்படி ஓடி போனவர்கள் வஞ்சனையிலிருந்து தப்பின ஆத்துமாக்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, இங்கு எதுக்கு இந்த காரியத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், வாசல் அப்படின்னா எங்கே தான் கண்டுபிடிக்கணும்? அது இங்கே தான் இருக்குது. தொழுவம் இங்கே தான் இருக்குது. இந்த தொழுவத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ள போகிறாங்க. இந்த தொழுவத்தில் காணப்படுகிறவர்கள், அதாவது சபைக்குள் காணப்படுகிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் காணப்படுகிறவர்களை கர்த்தர் கொண்டு போக போகிறாரு. அவர்களை போஷிக்கிறது அவருடைய வேலை, அவர்களை காக்கிறது அவர்களுடைய வேலை. யாரெல்லாம் சபையை நடத்துகிறாங்களோ அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்ன? ஏசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் உள்ளுக்குள்ளார போதனையின் மூலமாக கொண்டு வரக்கூடாது. அதனால தான் பவுல் சொன்னார், ஏசு கிறிஸ்துவை அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் நீங்கள் என்னுடைய ஆடுகளுக்கு, நான் நடத்துகிறவர்களுக்கு அவருடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றும் அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியவே கூடாது அப்படின்றார். அவங்களுக்கு தேவையே கிடையாதுன்றார். ஏன்னா வேற ஒரு தெய்வம் கிடையாதுன்றார். நீங்கள் ஒரு பாடல் பாடணும் இல்லை, யாவே நீர் என்றும் எங்கள் தெய்வம் பாடணும் இல்லையா? யாவே என்றும் எங்கள் தெய்வம். என்ன அர்த்தம்? என்ன யாவேன்னா என்ன? யாவே அப்படின்னு சொன்னால் யெகோவா அப்படின்னு அர்த்தம். இருக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் தான் வந்து யாவே. யாவேன்னா அப்போ இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவே எங்கள் ரட்சிப்பு. அப்போ அவர் அந்த பாடலை என்ன அர்த்தத்தில் பாடினார்னு தெரியல, அல்லது நீங்கள் என்ன அர்த்தத்தில் அதை பாடும்போது நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. யாவே நீர் என்றும் எங்கள் தேவன் அப்படின்றத நீங்கள் வந்து இயேசு தான் எங்களுடைய தேவன் அப்படின்னு எடுத்தீங்களா? ஏன் அப்படின்னா யாவேனா நமக்கு தெரியும். யாவேனா பழைய ஏற்பாட்டில் காணப்படுற. இப்போ நாம் திரும்ப ஏசாயா 25 சொல்கிறேன்ல, ஏசாயா 25 முதல் வசனமே தான், கர்த்தாவே நீங்கள் எங்கள் தெய்வம், கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். அப்போ யாவே எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னால் அதை பாடும்போது நமக்கு சிந்தையில் என்ன வரணும்? இயேசு கிறிஸ்துவை என்று வேறொரு தெய்வம் எனக்கு இல்லை, என்றென்றும் அவர் தான் தெய்வம். அப்போ 121 சங்கீதத்தின் அடிப்படையிலும் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற யாவே கர்த்தர் ஒருவரே எங்கள் தெய்வம் என்கிறதின் அடிப்படையிலும் அந்த பாடல் பாடப்படுகிறது. ஆனால் யாவே என்று சொல்லும் பொழுது இயேசு அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னா, எங்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்று உங்களுடைய சிந்தையில் தோன்றவில்லை என்று சொன்னார், அதிலும் ஒரு தந்திரம் அடங்கி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இயேசுனா புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான மனிதனாய் காணப்பட்ட ஒருவர். யாவே என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற கர்த்தராகிய தெய்வம் என்கிறதின் அடிப்படையில் அந்த பாடல் எழுதப்பட்டு இருக்குமானால் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க? பிசாசின் தந்திரத்தில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க என்று சொல்லியார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாவேன்னு சொன்னாலும், தேவன்னு சொன்னாலும், கர்த்தர்னு சொன்னாலும், ஆங்கிலத்தில் லார்ட் அப்படின்னு சொன்னாலும், அது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய ஜீவனை எனக்காய் தந்ததான என் இரட்சகராக இயேசுவை குறிக்கிறது என்று உங்களுடைய சிந்தையிலே தோன்றவில்லை என்று சொன்னார், பாடல் வரிகளின் மூலமாக கூட உங்களை என்ன பண்ண முடியும்? ஏமாற்ற முடியும். அப்போ பரலோகத்தினுடைய வாசல் அப்படின்னு சொன்னால் அது இந்த பூமியிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அர்த்தம் என்னன்னா, அது இயேசுவானவரை குறிக்கிறது. இயேசுவானவரை குறிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்னை உண்டாக்கின தெய்வம் மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை குறிக்கிறது பரலோகத்தின் வாசல் என்கிறதான அர்த்தம். இங்கு இந்த இடத்துல விசுவாசிக்க மறுக்கிறவனை, அதாவது இங்கு இந்த பூமியில விசுவாசிக்க மறுக்கிறவனை அங்கு நசுக்கி போடும் கல் என்பதுதான் செய்தி. மேலும் சில விளக்கத்திற்காக பேதுரு பேசினதான வார்த்தைகளை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற இதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் அப்படின்ட்டு இயேசுவானவரை குறித்து பேசுகிறார். மனுஷரால் தள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல்
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட வழி, உலகத்தால் அற்பமாக எண்ணப்பட்டதான சத்தியம், உலகத்து மனுஷருக்கு பைத்தியமாக தோன்றுகிறதான உபதேசம் என்று அர்த்தம். எதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? பேதுரு சொன்ன மனுஷரால் தள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த உலகத்தாலே புறக்கணிக்கப்பட்ட வழி, உலகத்தாலே அற்பமாக எண்ணப்பட்டதான சத்தியம், பைத்தியமாக தோன்று. அதை குறித்து பேசினா பைத்தியமாக இருக்கும்னா எரிச்சலாக வரும். அப்படி தோன்றுகிறதான ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை குறித்து அவர் பேசுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஏதாவது புரியுதா? அவர் உலகத்தில் இருந்தார். யார்? இயேசுவானவர். இயேசுவானவரை குறித்து பார்த்தீங்கன்னா யோவான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறார். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஏவினபடியே அவர் வார்த்தைகளை போட்டு என்ன பண்ணுறாரு, அவர் விளக்குறார். இயேசுவானவரை குறித்து அவர் விளக்குறார். அதனால தான் தேவன் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது இப்படின்ற காரியத்தெல்லாம் சொல்லிட்டு, அந்த வார்த்தை அதாவது அந்த தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் 14வது வசனத்துக்கு வருவார். அப்போ அதில் அவர் விளக்குறாரு, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்படின்னா அவர் உலகத்தை சிருஷ்டித்தார், தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். இப்போ உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்றத நீங்கள் வேறு விதமாக தேவன் இயேசுவானவரை கொண்டு உலகத்தை சிருஷ்டித்தார். கொலைசியரில் வாசிப்போல இவரை கொண்டு சகலத்தையும் உண்டாக்கினார். அர்த்தம் என்னன்னா, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் தம்முடைய வார்த்தையினாலே. புரியுதா உங்களுக்கு? இன்னொருவரை வைத்தில்லை, தேவன் சிருஷ்டித்தார், தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நீங்கள் சிலர்லாம் சொல்கிறத கேட்பீங்க, பிதா ரொம்ப பெரியவர், அவர் கீழே வரமாட்டார், பிதா என்ன பண்ண மாட்டார், கீழே ரட்சிகருக்கு வர முடியாது, அவர் அவ்வளோ பெரியவர், பிதாவை ரொம்ப உயர்த்துறதா நினச்சி தம்முடைய சிருஷ்டிகரை தாழ்த்துகிற ஒரு கூட்டம் உண்டு. வேதம் சொல்லுகிறது அவர் உலகத்தில் இருந்தார், அதாவது இந்த பூமியில் இருந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாய் உலகம் உண்டாயிட்டு. இப்போ பூமிக்கு வராமல் எப்படி பூமியில் மனுஷனை உண்டாக்குவார்? சிருஷ்டிகரை சிந்தித்து பாருங்கள். பிதாவை குறித்து பேசுகிற வார்த்தை. உலகமும் அவரை அறியவில்லை, ஏன்னா ஆவியாக இருக்கிறார். இப்போ நான் ஆவியாக இருந்தால் நீங்கள் பார்க்க முடியுமா? மனுஷனாக நிற்கிறதுனால பார்க்குறீங்கள, பாருங்கள் அப்படின்னா கரெக்டாக என் கண்ணை வேறு பார்க்குறீங்க. இப்போ நான் ஆவியாக நின்றுருந்தேன் அப்படின்னா என்னை நீங்கள் பார்க்க முடியாது, இன்விசிபிளாக இருந்தால. அவர் உலகத்தில் தான் இருக்கிறாரு, அவர் தான் மனுஷனை உண்டாக்குறாரு, அவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாமே நிலைன்னு இருக்கிறது. ஆனால் உலகமும் அவரை அறியவில்லை. ரொம்ப தவறாகவும் பார்த்தீங்கன்னா உலகத்தை சொல்ல முடியாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இந்த பூமி அவருக்கு சொந்தமானது. இன்னும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க அவருக்கு சொந்தமானவங்க. அப்போ இந்த பூமி அவருக்கு சொந்தமானது. எந்த இனத்தில் வராரோ அந்த இனம் இன்னும் அவருக்கு ரொம்ப க்ளோஸில் பிளட் ரிலேஷன்ஷிப் வருது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள, இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலை. மனுஷர்கள் அப்படின்றவர்களே அவருக்கு சொந்தமானவர்கள் தான், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதற்கு நான் இதை சொல்லுகிறேன்னால், மனுஷரால் தள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல் என்று சொன்னார். அவர் வரும்போது அவரை குறித்து அறியும் பொழுது, அவர் பேசுகிற பேச்சை கேட்கும்போது, ஓ இவரல்லவா நம்முடைய தெய்வம், இவருக்காக அல்லவா காத்திருந்தோம். ஏசாயா 25:8 உங்களுக்கு இப்போ புரியுதா? இவரல்லவா நம்முடைய தெய்வம், இவருக்காக அல்லவா காத்திருந்தோம், இவர் அல்லவா எங்களுக்காக எங்களைப் போல தோன்றி மரணத்தை ஜெயமாக விழுங்கி நீயும் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாய் என்று வாக்கு பண்ணினார் அப்படி என்று சொல்லி அவர் இருகடைத்தை நீட்டி அணைத்திருக்க வேண்டும் அல்லவா. ஆனால் சொந்த ஜனங்க, அவரால் உண்டாக்கப்பட்டதான கூட்டம் அவரை பார்த்திங்கன்னா வெறுக்குது, தள்ளுது, நிராகரிக்குது. அதுதான் மனுஷரால் தள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல், ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதான ஜீவனுள்ள கல் என்று குறித்து விளக்குறார். சரி, ஓகே. 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வேலனாய் இருக்கிறது. அப்போ மனுஷரால் தள்ளப்பட்ட கல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அற்பமாக எண்ணப்பட்டதான சத்தியம் பைத்தியமாக தோன்றுகிறதான. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பைத்தியமாக தோணும். எது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவ என்று வேறொரு தெய்வம் கிடையாது,
அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பைத்தியமாக தோணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, பிதான்னு பெரிய தெய்வம் இருக்காரு அப்படி கேட்பாங்க. பிதா தான் நமக்காக மனுஷனாக வந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்னவாகிறது என்று சொன்னால் உபதேசம் பைத்தியமாக மாறுது, உபதேசம் பைத்தியமாக தோணுது. முக்கியமான சத்தியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தள்ளப்படுகிறது. எங்கே இடறுகிறார்கள் என்று சொன்னால், யார் தன்னை ரட்சிப்பாரோ அவர் மேலேயே முட்டி அவர்களுடைய ஆத்மா நொறுக்கப்படுகிறதை பார்க்குறோம். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஊமை கற்றுக் கொடுக்குற காரியம். அடுத்து பேதுரு பார்த்திங்கன்னா இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மனுஷரால் தள்ளின கல், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே கல்லுக்கு தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவ மன்னிப்புக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரே வழி என்ற அர்த்தம். மனிதரின் ஆத்மா ரட்சிப்புக்கு என்று தேவன் கட்டளையிட்ட ஒரே உபதேசம் என்று அர்த்தம். வேதத்தில் நிறைய உபதேசம் இருக்குல்ல, ஆனால் ரட்சிக்கிறதுக்குன்ட்டு அவர் பார்த்திங்கன்னா கொடுத்ததான உபதேசம் ஒரே உபதேசம் தான், ஒரே பிரசங்கம் தான். எத்தனை பேர் இங்கே ஒரே பிரசங்கம் பண்ணப்படுகிறது என்று நினைக்கிறீங்க? ஒரே பிரசங்கம். ஏன் ஒரே பிரசங்கம் பண்ணுதுன்னா, எனக்கு ஒரே இயேசுவை தான் தெரியும், எனக்கு ஒரே தெய்வத்தை தான் தெரியும். அப்போ நான் பேசுனா அந்த ஒரே இயேசுவை குறித்து ஒரே தெய்வத்தை குறித்து என்ன பண்ணுவேன்? பேசுவேன். எனக்கு நிறைய மல்டிபிள் கார்டு இருந்தால் எனக்கு நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே சப்ஜெக்ட்டு. காரணம் என்னென்னா, எனக்கு இருக்கிறது நான் நம்புகிறது ஒரே காடு. அப்படி தான் நீங்களும் நம்பணும் என்பதற்காக தான் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா வேதத்தில் ரட்சிப்புக்கென்று தேவன் கொடுத்த ஒரே பிரசங்கம், ஒரே உபதேசம். 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:21 எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவன் ஒரு பிளான் பண்ணுறாரு. இவெல்லாம் பயங்கர ஞானின்ட்டு தண்ணியை என்ன பண்ணியிருக்கான், நினச்சிட்டு இருக்கான், பயங்கரமாக யோசிக்கிறான், தேடுறான். பார்த்திங்கன்னா தெய்வத்தை இங்கே கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். தேவன் பிளான் பண்ணுறாரு. எப்படி தான் ரட்சிக்கிறாரு? தன்னுடைய வார்த்தையினால், பிரசங்கத்தினால் இந்த செய்தியை கொண்டு போய் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் ரட்சிக்கிறார். அப்போ இந்த சிலுவையின் உபதேசம், சிலுவையிலே நமக்காக ஏறினவர் யார் என்கிறதான கொஸ்டினில் தான் நீங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும்? பரலோகத்தின் வாசலை கண்டுபிடிக்க முடியும். அங்கே தான் நீங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும்? நித்திய ஜீவனுக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அங்கே தான் நீங்கள் தேவன் ஏற்படுத்தினதான, சொல்கிறார்ல, மனுஷரால் தள்ளப்பட்ட கல் ஆனால் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட விலையேற பெற்ற கல்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை நீங்கள் அங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பிரசங்கம். ஆனால் அதை கேட்கும்போது அது பைத்தியமாக தோன்றும் அப்படின்றாரு. ஆனால் ரட்சிக்கிறவர்களுக்கோ அது தேவ பலனை போல காணப்படும். அடுத்து 25வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:5 வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். விசுவாசிகளை அது குறித்து இப்படி சொல்லுகிறது. அல்லது இயேசு கிறிஸ்துவை, அதாவது அந்த கல்லை இவ்வண்ணமாய் ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து அவர் பேசுகிறார். ஜீவனுள்ள கல் என்று ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சேர்ந்தவர்கள் ஜீவனுள்ள கற்களாக அவருடைய மாளிகையில் இணைக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். நம்ம ஏற்கனவே ஆலயத்தை பார்த்தோம். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் மீனிங்கு. அதே நாம் எல்லாம் சேரும்போது அதனுடைய டிஃப்ரெண்ட் மீனிங் என்னென்னா, அந்த இடத்துல பவுல் யூஸ் பண்ணுறார், நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருந்து தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறதான நீங்கள் இப்படி எழும்புறீங்க, இயேசு கிறிஸ்து மேலே எழும்புறீங்க அப்படின்றதான ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்தார். இது புரிந்து கொள்ளுங்க. இங்கே இந்த ஜீவனுள்ள கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. பேதுரு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஜீவனுள்ள கல்லோடு கூட இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஆவிக்கேற்ற மாளிகையாக அப்படியே நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமாக அவர்களாக எழும்புகிறீர்கள் அப்படின்றதான வார்த்தையை சொல்கிறாரு. மீனிங்கு, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல், அவரை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் ஜீவனுள்ள கற்களாக அவரோடு கூட இணைக்கப்பட்டு எழும்புகிறார்கள் என்ற அர்த்தம். விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறார்கள் என்கிறதான வார்த்தை என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார். சரி, 6வது வசனத்துக்கு போவோம். 1 பேதுரு 2:6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை
சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே எழுதி இருக்கிறதே. God has a very simple plan. God has a very simple plan. அதுக்கு எதுக்கு? ரட்சிப்பை குறித்து பாருங்க இந்த வசனத்தை. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டவங்களுக்கு ஒரு வேளை புரிந்த மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியாததை போல் காணப்படும். இப்போ ரட்சிப்பு வந்து இவ்வளோ ஹார்டாக, ஒய் காட் இஸ் மேக்கிங் திங்ஸ் ஹார்டர் ஃபார் மீ. ஒரு பிலீவர் நான் ஏன் சிம்பிளாக வந்து ஆக்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், this is how he is choosing his children, or this is how he is choosing his believers. வாசிக்கிறேன் திரும்ப. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வாசித்துட்டு வரும்போதே எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் தோணி இருக்கு, ஏன் இவர் இடறதுக்கான கல்லை வைக்கணும்? இடறதுக்கான கல்லையே வைக்கலாம், எவனும் இடற மாட்டான்ல அப்படின்னு தோணுமா தோணாதா? தோணலையா? ஏன்னா என்கிட்டே சிலர்லாம் கேட்டிருக்காங்க, எதற்காக ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தை மட்டும் வைக்காமல் எடுத்து புசிப்பான்னு தெரிந்தும் அதை ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்புக்கான கன்மலை என்று சொல்லிவிட்டு அவரை ஏன் இடறதற்கான கல் என்று சொல்ல வேண்டும்? அதை ஏன் அவர் வைக்க வேண்டும்? why he is making things difficult for his believers? அவரை தேடுகிற விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை ஏன் இவ்வளோ டஃப்பாகணும் அவர் அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் வெரி சிம்பிள். டஃப்பாகவே அவர் ஆக்கலை. என்ன அப்படின்னா, நீ சூஸ் பண்ணுன்றார், அல்லது அவர் சூஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாரு. நீ எப்படி நீ தெரிந்து கொள்ளுகிற அப்படின்றத அவர் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறாரு. சிம்பிள் வே ஆக்சுவலி. திஸ் இஸ் ஹவ் ஹி இஸ் சூசிங் ஹிஸ் சில்ட்ரன். திஸ் இஸ் ஹவ் ஹி இஸ் சூசிங் த ட்ரூ பிலீவர்ஸ். பாருங்கள், அந்த கல் என்பது 7 வசனத்துக்கு போயிடலாம். 7 வசனத்துக்கு புரியுதில்ல? என்ன அப்படின்னா, விலையேற பெற்ற இந்த கல்லை ஏன் அங்கே வைக்கணும்? அந்த மூளைக்கல்லை அங்கே வைக்காமல் இருந்தாலே எல்லாருமே அவரை தேடி போயிடுவாங்களே. சீயோனுக்கு எதுக்கு போகிறாங்க? சீயோனுக்கும் ஆண்டவரை தேடி மலை மேலே போகிறாங்க, அவரை தேடி. அங்கே போனால் அவர் என்ன வச்சுருக்காரு? உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். திரும்ப வாசிக்கிறேன். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதன் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் தப்புவான். அதாவது அவர் மேல் சீயோனுக்கு போய் தெய்வத்தை கண்டுபிடிக்கிறவன் தப்பினான்னு அர்த்தம். அப்போ நான் வந்து மலைக்கு போகிறேன், ஆண்டவரை தேடி போகிறேன், தொழுது கொள்ள போகிறேன், அங்கே போனால் இடறதற்கான கல் அங்கே இருக்குது, அது வேணாம் எனக்கு, மற்றதெல்லாம் வேணும். ஆண்டவர் ஆலயத்தில் உலாவணும், ஆனால் இடறதற்கான கல்லாக கிறிஸ்து அங்கே என்ன பண்ணக்கூடாது, சொல்லப்படக்கூடாது. விஷயம் புரியுதா? பைபிளில் நான் தேடுவேன், திருப்பி 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 படிப்பேன், அதில் எங்கே தேடினாலும் கிறிஸ்து தானே காணப்படுறாரு. காரணம் என்ன தெரியுமா? சென்டரில் சீயோனுடைய நடுவில் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான கல் வைக்கப்பட்டிருக்கு, மூலைக்கல். அதே போல் பைபிளில் நீங்கள் தேடினீங்கன்னா நடுவில் என்ன தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவர் வைக்கப்பட்டிருப்பார். நீங்கள் அவரை நீங்கள் தள்ளிட்டு, நீங்கள் பைபிளில் தள்ளிடுறீங்கன்னு அர்த்தம், ரட்சிப்பின் வழியை தள்ளிடுறீங்கன்னு அர்த்தம், தெய்வத்தையே தள்ளிடுறீங்கன்னு அர்த்தம். ஆனப்படினால என்ன தான் போகணும்? அங்கே போய் அந்த மூளைக்கல்லில் முட்டக்கூடாது. அந்த மூளைக்கல்லை கண்டுபிடித்து அது மேலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். அதான் விஷயம். அப்போ சர்ச்சுக்கு நான் வரேன், தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தால் உள்ளே வந்து முழுமையாய் நிரம்பி இருப்பது யார் தான்? ஏசு கிறிஸ்து என்கிற ஒரே தெய்வம் தான் நிரம்பி இருப்பார். ஐயோயோ மற்ற 2 பேர் காணமே அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது? இவரை பார்த்து இடர் அடையக்கூடாது. ஓ, இவர்தான் அவர், இவர்தான் என்னுடைய முழு முதல் தெய்வம் என்பதை அறிந்தா என்றால் அந்த மூளைக்கல் மேலே என்ன பண்ண மாட்டேன்? நீ இடிக்க மாட்டேன், இங்கே நொறுக்க மாட்டேன், நாளைக்கு நசுக்கப்பட மாட்டேன். அப்போ 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. இப்படி சியோனில் போய் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவ தங்களுடைய உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொள்கிறதான இஸ்ரவேலன் யூதன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக மாறிடுறான். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல்
இடறுதற்கான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. ரொம்ப அழகாக நான் 1 மணி நேரம் எடுக்கிற மெசேஜை ஒரு 4 வசனத்தில் என்ன பண்ணிட்டார், ஒரு முடிச்சிட்டார். விசுவாசிக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்றவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே சுவிசேஷம் வெளியேற பெற்றது. இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய தேவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது வெளியேற பெற்றதாய் காணப்படுது. ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அர்த்தம் என்னென்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறாங்க, ஆனால் அடிப்படையாக கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கே விட்டுடுறாங்க. அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கான கல்லும் விழுதற்கான, அது எப்போ கல் கண்மலையாயிடுச்சு. கல் மேலே போய் இடிக்கும் போது கால் மட்டும் அடிபட்டுச்சுன்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கட்டை போட்டுட்டு போயிடலாம், அடுத்த நாள் திரும்ப இடிக்கலாம். என்ன சொல்கிறேன் நான், சத்தியத்தை கேட்கும்போது இது பெரிய விஷயமா உடனே நியாயம் தீர்த்துட்டாரா, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார் நியாயம் தீர்த்துட போகிறாரா, இல்லை தீர்க்க மாட்டார். ஏன்னா இப்போ நீ அந்த கல்லில் இடிச்சிட்டு நொறுங்கிட்டு தான் இருக்கிற. ஆனால் அந்த கல்லை திடீர்னு பார்த்திங்கன்னா மேக்னிஃபை பண்ணி பெரிய கண்மலையாக பார்த்த அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் அந்த கல் அப்படியே நிற்காது, நீ போய் போகிறதுக்கு அது உருளை போகுது. அதனால் புரியுங்க, பக்கத்தில் போனோன்னே உருளை போகுது, நசுக்க போகுது, அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ பேதுரு வேறு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. என்ன, இடறுதற்கான கல் மாத்திரம் கிடையாது, விழுதற்கேதுவான கண்மலையுமாய் இற்று என்று அந்த கல்லை குறித்து பேசுகிறார். அந்த கல் என்பது அவிசுவாசியான மனிதன் இந்த பூமியிலே விழுவதற்கு ஏதுவான இருக்குமானால் அதே கல்லானது நியாய தீர்ப்பின் போது நசுக்கி போடுகிறதற்கு ஏதுவான கண்மலையாக அது காணப்படும் என்பது தான் இந்த ஓமையினுடைய அடிப்படையான சத்தியம். பாருங்கள், தீத்து 2:13 இப்படி வாசிக்கிறோம். தீத்து 2:13, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த வார்த்தையினுடைய கருத்தை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. இந்த பூமியில் ஒரு மனுஷனாக காணப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு அவரை குறித்ததான வார்த்தைகள், அவரை குறித்த உபதேசங்களாக இருந்தாலும் பிரசங்கங்களானாலும் அது பார்த்திங்கன்னா அநேகரால் தள்ளப்படுகிறதாக காணப்பட்டு வருகிற நாட்களில் மனுஷகுமாரன் அப்படி சின்ன கல், அந்த கல் மனுஷகுமாரனாக காணப்பட்டார். அந்த கல் ஆனால் அது விழுவதற்கு ஏதுவான கண்மலையாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். இதுதான் இந்த டேர்ம்ஸில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, மனுஷனாக பார்த்தல்ல, தள்ளிட்ட, அப்படி தெய்வமாக நீ கண்டிருந்தா என்ன பண்ணியிருப்ப? தெய்வமாக கண்டிருந்தா அப்படியே தெய்வம் பார்த்திங்கன்னா அப்படி கீழே இறங்கி வராருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மகிமையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் வராருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் தெய்வமாக வர்றார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காபிரியேலை பார்த்தபோது சகரியா பேச முடியல. காபிரியேலை பார்த்தபொழுது மரியாள் பயந்தாள். அவன் சாதாரண மெசேஞ்சர் தான், ஒரு செய்தி தான் சொல்ல வரான், சண்டை போட கூட வரல. ஒரு தூதனை பார்த்தபோது யோவான், வயதான யோவான் அவனுடைய பாதத்தில் பொத்துன்னு விழுந்து வணங்க பார்க்குறான். அப்போ ஒரு சாதாரண தூதனை காணும் பொழுது மனிதனுடைய நிலை இப்படியாய் காணப்பட்டு அந்த தூதனை ஏற்றுக்கொள்ளவும் அவன் சொல்லுகிறது எல்லாம் கேட்கவும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது தெய்வமாக அப்படியே தோன்றி நிற்பார் என்று சொன்னால் சுவிசேஷம்லாம் அறிவிக்கவே வேணாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க சாமி, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவருடைய பாதத்தில் விழுந்து விடுவார்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னா, ஒரு சாதாரண மனுஷனா இப்படிங்க நின்று பார்த்தாருன்னா இவருக்கும் அவருக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படி தான் அன்றைக்கி காணப்பட்டுச்சு. யூதாஸ் காரியத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சரீர பிரகாரமாக வித்தியாசம் இருக்காது. பேதுருவையும் இயேசுவானவரையும் பார்க்கும்போது சரீர பிரகாரமாக பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரே ஹைட்டு, ஒரே வயசு, ஒரே கலரு, இப்படி தான் இருந்திருப்பாங்க. அவரை காட்டி கொடுக்கணும், யாராவது போய் இவர் 12 பேரில் இவர் தான் அப்படின்னு காட்டி கொடுக்கணும் இல்லையா? இப்படி தெய்வம் ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்பட்ட போது அற்பமான கல்லாக பார்க்கப்பட்டார். ஆனால் அவர் யார் என்று சொன்னால், விழுவதற்கு ஏதுவான கண்மலை, உன்னை நசுக்கி போடுகிறதான கண்மலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீத்து 2:13 சொல்லுகிறது, ஆனந்த மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நம்ம இப்போ மனுஷகுமாரனாய் கண்டவரை மகாதேவனாக நாம் காணப்படுகிற ஒரு நாள் உண்டல்லவா,
அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை நசுக்கி போடுகிறதான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கக்கூடாது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34-35 இப்படி வாசிக்கிறோம். தானியேல் 2:34-35 ஒரு சொப்பனம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நடக்க போகிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களி மண்ணுமாகிய அதன் பாதத்தில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுது. இன்றைக்கி நாம் பார்க்கிறதான இந்த மனுஷர்களுடைய ராஜ்யமே எவ்வளவு மேன்மை நிறைந்ததாக, அந்த அதிகாரங்களெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக நம்முடைய பார்வைக்கு காணப்படுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். எல்லா ராஜ்யத்தையும் நொறுக்கி அவைகளெல்லாம் ஒரு பதற போல பறந்து போனால் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் பறந்து போக போகுது அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு ஒரு அற்பமான கல்லாக நீங்கள் அவரை பார்க்காதீர்கள். இது பெரிய விஷயமா. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதும், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதும், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதும், அவரை பார்த்தீங்கன்னா வைராக்கியமாய் பற்றி கொண்டிருப்பதும் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா பெரிய விஷயம்தான். எப்படி நீ அறிந்தாய் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, அவர் மகாதேவனும் ஒரே தேவனும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவனும் அப்படின்னு நம்பின அப்படின்னு சொன்னால், மனுஷகுமாரனாக வந்தவருடைய அருமை உனக்கு தெரியும். வந்தது உனக்காக, மனிதனாக வெளிப்பட்டது மனிதனாகிய உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக என்று சொல்லி அறிந்து அவர் ஏற்படுத்தின வழியை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் நாம் விழுகிறவர்களாய் காணப்படுவோம். அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா நொறுங்காதபடி இந்த பூமியிலே காக்கப்படும் பொழுது அது வருகிற நாளில் நியாய தீர்ப்பில் தப்பித்து கொள்ளும் என்று அர்த்தம். அப்படி எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். வேதத்திலே அநேக ஓமைகளின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் சொல்ல விரும்பினதான நாங்கள் அறிய வேண்டியதான சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் செவிகள் கேட்க ஆண்டவர் கர்த்தாவை சொல்லி அதை குறித்த விளக்கங்களையும் நீ கற்றுக் கொடுக்கிறதற்காக ஆண்டவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நொறுக்கப்படுகிறதான காரியம், நசுக்கப்படுகிறதான காரியம் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு கல்லுக்கு உம்மை ஒப்பிட்டு அந்த கல்லினாலே இடறுகிறவர்கள் உண்டு, அந்த கல்லினாலே ரட்சிக்கப்படுகிறவர்களும் உண்டு என்று சொல்லி இந்த நொறுங்குதல் இங்கு உண்டாகாதபடி வருகிற நாட்களில் நசுக்கப்படுதல் என்றுதான் அழிவும் உண்டாகாத முடியாது என்று சொல்லி கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை அறியும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே எங்களை காக்கிற தெய்வமாக நீர் காணப்படுகிறீர். வருகிற நாட்களிலே உயிர் தெழுதலின் போது ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தின் வாசல் இன்னதென்று, இந்த குறுகின வழி இன்னதென்று, இடுக்கமான வழி இன்னதென்று அறிந்து அதை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, அதற்குள் பிரவேசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரை முழு சபையை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்நியருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அந்நிய சத்தத்தை கேட்கும்போது அவனை விட்டு ஓடி போகிறவர்களாக ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை வஞ்சிக்கப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளினாலே காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கும்படி உன் கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமாக தோமையின் கருத்தை உணர்ந்து புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு கலிகூர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பெரிய ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த கூட்டமாக உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனாகிய இவருடைய அன்பும் இவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.